ஹலோ ஹாய் எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? சேனலை புதுசாக பார்க்குறவங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்ம சிவா கன்னி தாய் சேனலை ஒரு லைக் பண்ணிவிட்டு வீடியோ தொடர்ந்து பாருங்கள். இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, பொதுவாக நாட்டுக்கோழின்னு இல்லை, எந்த கோழி வளர்ப்புலையுமே வந்து கோழி குஞ்சு வளர்க்குறதுல தான் கோழி பண்ணையிலே பெரிய சவாலாக இருக்கிறதே அதுதான். எதா இருக்கட்டுமே, இப்போ சிறுவிடை பெருவிடை நாட்டுக்கோழி எந்த கோழி இதுலேயுமே சரி, நம்மளுக்கு சவால்னாலே கோழி குஞ்சு வளர்ப்பு தான். கோழி குஞ்சை வளர்த்து நல்லா கொண்டு வந்தால் தான் நம்ம பண்ணையை வந்து டெவலப் பண்ண முடியும். கோழி பண்ணையை வந்து அடுத்தடுத்த ஸ்டேஜ் நம்ம எடுத்து அதில் நல்லா வருமானம் பார்க்கலான்னாலே கோழி குஞ்சு வளர்ப்பு வந்து சரியாக இருக்கணும். அதை பற்றி தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம், பார்த்துக்கோங்க. இன்னொன்று என்னென்னா, இப்போ வந்து வீட்டில் சாதாரணமாக வளர்ப்பாங்க, கோழி வளர்ப்பாங்க. அவங்களுக்குலாம் வந்து ரொம்ப ஒன்றும் பெருசாக அந்தளவுக்கு ஒன்றும் கேர் எடுத்து பார்க்கணும், ரொம்ப கவனம் செலுத்தணும், வேக்சின் போடணும், தடுப்பு மருந்து ஏதாவது அதுங்களுக்கு செலுத்திக்கிட்டே இருக்கணும் அப்படின்றது எதுவுமே இல்லை. அதுவும் கூட வீட்டிலே வளர்த்தாலும் 10 கோழி குஞ்சு, இப்போ ஒரு பெரிய கோழிக்கிட்ட ஒரு 20 முட்டை வச்சுருக்குறோம், அது ஒரு 15 கோழி குஞ்சு எடுக்குது அப்படின்னா அது தேவையில்லை. தாய்க்கோழியே அது பார்த்துக்கணும், அதுக்கு நாள்லேருந்து என்னென்ன பண்ணணுன்றது வந்துட்டு. ஆனால் நம்ம ஒரு பண்ணையாக கோழி பண்ணை நம்ம வந்து ஒரு வருமானத்துக்காண்டி நம்ம அதை வளர்க்குறப்போ வந்து கோழி குஞ்சுங்க பராமரிப்பு கொஞ்சம் அதிக கவனம் தேவை. அதை பற்றி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம், பார்க்கலாம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, கோழி குஞ்சு பொரித்த நாள்லே இருந்து வந்து தாய்க்கோழி இருக்குது அப்படின்றப்போ வந்து அதே வந்து ஹீட்டு கொடுத்துரும். அப்படி இல்லாத பட்சத்தில் இன்குபேட்டர் மூலயமா கோழி குஞ்சு எடுத்துருக்குறோம் அப்படின்ற பட்சத்தில் அதுக்கு வந்து முதல் தேவையே வந்து ப்ரூடிங் தேவை. அது நான் எப்படி செட் பண்ணியிருக்கேன் அப்படின்றத வாங்க பார்க்கலாம். இப்போ வந்து நம்ம கோழி பண்ணை பார்த்திங்கன்னா 2 சென்ட்டில் தான் இருக்குது, கம்மி இடம். கீழெல்லாம் வந்து பெரிய கோழி வளர்க்குறோம், கொஞ்சம் ஹைட்டில் மேலே ஷெட்டில் தான் வந்துட்டு ப்ரூடிங் ஷெட் போட்டிருக்கோம். வாங்க பாருங்கள். இவங்கெல்லாம் வந்து 5 நாள் ஆகுது ஃப்ரெண்ட்ஸ். அவங்களுக்கு வந்து முதல்ல வந்து வயிறு உள்ள இருக்கிற அழுக்கெல்லாம் ஃபஸ்ட்டு வெளியில் வரணும். கோழி குஞ்சுங்களுக்கு எப்போவுமே ஃபஸ்ட்டு ஹீட்டு, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வந்ததுக்கு அப்புறமா வந்து வயிறில் உள்ள அழுக்கெல்லாம் வெளியில் வரணும். அந்த மஞ்சள் கருவெல்லாம் வெளியில் வரணும். வந்ததுக்கு அப்புறம் தான் கோழி குஞ்சுங்க ஆக்டிவாகவே இருக்கும். அப்படி இல்லைன்னா அந்த பிசுபிசுப்பு தன்மையோடு இருக்கும் இல்லையா, அது வந்து முடியில் ஒட்டிடுச்சுன்னா ஆசனவாய் அடைப்பு அந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் வரும். அதனால வந்து அதுக்கு ஃபஸ்ட்டு வந்து நான் வந்து இப்போ இன்றைக்கி என்ன வச்சுருக்கேன் பார்த்தீங்கன்னா, தண்ணியில் மஞ்சத்தூள் கொஞ்சோண்டு வெல்லம் கலந்த தண்ணி. இது 4 நாள் ஆகுது, 4 நாளுமே அந்த தண்ணி தான் வந்து வச்சிட்ருக்குறோம். நல்லாவே நிற்கிறாங்க, நல்லா ஆக்டிவாகவே நிற்காங்க. இது வந்து சாயந்தரமாக எடுக்கிறதுனால வீடியோ வந்து அவங்கெல்லாம் உட்கார பார்க்குறாங்க தீவனம் எடுத்து முடிச்சுட்டு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கம்பெனி ஃபுட்டு தான் நாங்கள் போட்டுட்ருக்கோம், ஃபீடு தான் போடுறோம். இந்த தீவனம் தான் போடுறேன் கோழி குஞ்சுங்களுக்கு. வேறு எந்த தீவனம் போட்டாலுமே அதுங்களுக்கு வந்து இப்போதைக்கு பார்த்திங்கன்னா ஆசனவாய் அடைப்பு பிரச்சனை வரும். ஏன்னா அதெல்லாமே வந்து நான் வந்து ட்ரை பண்ணியிருக்கிறேன். இதே வந்து தாய்க்கோழிங்களோட இருக்கிறப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த பிரச்சனை வராது. ஏன்னு பார்த்தீங்கன்னா கோழி வந்து தீச்சி கிண்டி கொடுக்குறப்போ தீவனம் மட்டுமே வந்து கோழி குஞ்சுங்கள் வந்து எடுக்கும். அதனால் வந்து பெரிய பிரச்சனை வராது. அது வந்து 10 கோழி குஞ்சு வரைக்கும் மட்டுமே. இது மாதிரி 40 கோழி குஞ்சு 50 கோழி குஞ்சு வளர்க்குறோம் அப்படின்னாலே வந்து நம்ம நோய் மேலாண்மை பார்க்கணும், தீவனம் பார்க்கணும், எல்லாமே வந்து கரெக்டாக இருந்தால் தான் மட்டுமே கோழி குஞ்சை பராமரித்து வளர்த்து அதுலேருந்து லாபம் எடுக்க முடியும். இப்போதைக்கு சுத்தமாக அவங்களுக்கு சுத்தமான முறையில் தேவை வந்து தீவனம் ப்ளஸ் தண்ணி, அவ்வளோதான் வந்து அவங்களுக்கு இப்போதைக்கு தேவை. ஒரு 40 நாள் வரைக்கும் இதை ஃபாலோ பண்ணுங்க. அதுக்கப்புறமேட்டு வந்து வேக்சின் இல்லாமல் வளர்க்கணுன்னா கோழிங்களோட விட்டு 10 கோழி குஞ்சு வரைக்கும் மட்டுமே வளர்க்க முடியும், பார்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் வந்து இந்த முறையில் வளர்க்கணுன்னாலே வந்து வேக்சின் கண்டிப்பாக தேவை. 7 நாளைக்குள்ளே வந்து F1 போடணும். இவங்க வந்து 5 நாள் ஆகுது, நான் F1 இனிமேட்டு போடணும். அதுக்கப்புறம் லசோட்டா முக்கியம். இந்த F1ம் லசோட்டாவும் முக்கியம். நடுவில் 15 நாளில் ஒரு வேக்சின் ஒன்று இருக்குது, அதோடைய நேம் வந்து IBL அப்படின்ற நேம் வந்து. அது வந்து கிளைமேட்டுக்கு ஏற்ற மாதிரி தேவைப்படும், வேண்டானும் சொல்ல மாட்டேன், கண்டிப்பாக தேவைப்படும். அது வந்து பார்த்திங்கன்னா கொரைசா நோயிலிருந்து தடுக்கிறதுக்காக. கண்ணு வீங்கும் பார்த்துருக்கீங்களா, கண்ணு வீங்கி உள்ளே வந்து வெள்ளையாக ஒரு மாதிரி வரும், அந்த மாதிரி வர்றதை தடுக்கிறதுக்கு அந்த
ஐபிஓ அந்த வேக்சினு. இதெல்லாம் இவங்கள கரெக்டாக போட்டு கொண்டு வரணும். இப்போ நைட் டைம் எடுக்கிறதுனால எல்லாருமே வந்து தீவனம்லாம் எடுத்து முடிச்சுட்டு போயிட்டு ப்ரூடிங்கில் விட உட்கார ஆரம்பிச்சிட்டாங்க. அது கூட லைட் எங்கே எரியுது பாருங்க, அவங்க எங்கேயோ போய் உட்காடுறாங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த கோழி குஞ்சுங்களுக்கு இந்த அட்டை போடக்கூடாது. நான் எதனால் போட்டிருக்கேன்னா, கீழே பெரிய கோழி இருக்குது, கொத்தி இழுக்கிறாங்க, அதனால் வந்து கொத்தி உருவிடுவாங்கன்றதுனால தான் நான் கொஞ்ச நாள் அட்டை போட்டிருக்கேன். ஏன்னா அப்போ தான் அதோட எச்சங்கள்லாம் கீழே விழும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா முக்கியமாக இந்த கோழி குஞ்சுங்களுக்கு நம்ம வேக்சின் போட்டே ஆகணும். அப்போ தான் உயிரிழப்பை தடுக்க முடியும். வளர்ந்த பிறகு பெரிய பெரிய உயிரிழப்புகள்லாம் ஏற்படும். முதல்ல வந்து வெள்ளைக்கழிச்சல், மெயின் வெள்ளைக்கழிச்சல். அந்த இதுக்கு ஃபஸ்ட்டு 7 நாளைக்குள்ளே F1, 15 நாளைக்குள்ளே ஐபிஓ, அப்புறம் வந்து லசோட்டா 25 நாளைக்குள்ளே, 60வது நாளுக்குள்ளே ஆர்டிவிகே போட்டு கொண்டு வந்தீங்கன்னா கோழிங்களை வந்து நம்ம வந்து சூப்பராக கொண்டு வரலாம். அடுத்து எதனா ஒரு நோய் வருதுனாலும் நம்மளை வந்து அது சீக்கிரமாக க்யூர் பண்ணி நம்மளை வந்து அதுலேருந்து வெளியில் கொண்டு வர முடியும். அதனால தான் அந்த வேக்சின் போட சொல்கிறது. இதே ஃப்ரீயாக வெளியில் வளர்க்குறாங்க, தாய் கோழிங்களோட வளருது அப்படின்ற பட்சத்தில் இதெல்லாம் தேவையில்லை. குறைஞ்சபட்சம் 10 கோழிங்களுக்குள்ளே இது தேவை இருக்காது. பண்ண முறையில் வளர்க்கணும்னா தேவை கண்டிப்பாக. ஓகே, இந்த வீடியோ வந்து உங்களுக்கு ஒரு நல்ல பயனுள்ள வீடியோவாக இருந்திருக்கும்னு நான் நினைக்கிறேன். அதே மாதிரி நாட்டுக்கோழி வளர்ப்பை பற்றி ஏதேனும் சந்தேகம் இருந்தால் கமெண்ட் பாக்ஸில் தெரிவிக்கவும். எனக்கு தெரிந்த, நான் வந்து இது வரைக்கும் பண்ண கொண்டு போகிற தெரிஞ்ச விஷயங்களை உங்கள் கூட ஷேர் பண்ணணும்னு ஆசைப்பட்றேன். எதனா டவுட் இருந்தால் நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் தெரிவிக்கலாம். அடுத்து ஒரு நல்ல வீடியோவில் சந்திக்கலாம். பாய்.